நீ பண்றது எவ்ளோ பெரிய தப்பு சோழன். சோழன், என்ன மன்னிச்சிடு நிலா, மன்னிச்சிடு நிலா. ஐயனார் துணை சரியில்ல. நம்ம சோழன் இருந்துட்டு சேரனை பிடிச்சி பயங்கரமாக திட்டி விட்டுடுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் மட்டும்தான் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. இனிமே அவன் நீ இருக்கிற பக்கம் கூட வரமாட்டான், உன்னை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சோழனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், அண்ணன் எப்படியெல்லாம் புரிஞ்சிட்ருக்கு, அங்கேருந்து போகிறாரு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி நிலா கிட்ட வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நிலா இருந்துட்டு அண்ணன் சொல்கிறது எல்லா விதத்துலேயும் சரிதானே, எப்போ பார்த்தாலும் ஹனிமூனுக்காக நாங்கள் தான் மட்டும்தான் வந்தோம், தேவையில்லாமல் நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தா அவங்க அப்படி தான் ஸ்டோலன்னு சொல்லுவாங்க. பல்லவன் சின்ன பையன், நான் ஆசைப்பட்டன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக யார்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் காட்டுக்குள்ளே தனியாக போயிருக்கான். அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட்டிருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு ஏண்டா போனேன், யாரை கேட்ட போனேன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி எதுக்கு எடுத்தாலையும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க. அவன் என்கிட்ட பேசுகிறதுக்கு வந்தால் கூட அவனை விரட்டிகிட்டே இருக்கீங்க. அவனெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படிங்க தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா இருந்துட்டு பயங்கரமாக சோழனை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. நீயும் அவங்க பக்கம் தான் பேசிக்கிட்டு இருக்கல்ல, உனக்கு நான் சொல்ல வர்றதே புரியலல்ல, நீ எப்போ பார்த்தாலையும் என்னை மட்டும்தானே திட்டுவ அப்படின்ற மாதிரி சோழன் நிலா கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் சரியாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன் சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஒரு பக்கம் சத்தம் போடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.